ஜெப ஆவி தாரும் ஐயா, எனக்கு மன்றாட்டாவி தாரும் ஐயா. ஜெப ஆவி தாரும் ஐயா, எனக்கு மன்றாட்டாவி தாரும் ஐயா. இரவும் பகலும் ஜெபித்திடவே ஜெப ஆவி தாரும் ஐயா. இரவும் பகலும் ஜெபித்திடவே ஜெப ஆவி தாரும் ஐயா. ஜெபித்திடுவேன், நான் ஜெபித்திடுவேன், இடைவிடாமல் நான் ஜெபித்திடுவேன். ஜெயித்திடுவேன், நான் ஜெயித்திடுவேன், சாத்தானை நான் ஜெயித்திடுவேன். ஜெப ஆவி தாரும் அப்போ ஜெபத்தினுடைய பல பரிமாணங்கள் இந்த 1 தீமோத்தேயு 2 அதிகாரத்தில் இதை நம்ம வாசிக்கும் போது 4 காரியம் சொல்லப்படுது பாருங்க. ஜெபந்தான் அதில் 4 அம்சங்கள் சொல்லப்படுகிறது. ஜெபத்தினுடைய 4 பரிமாணங்கள் 4 அம்சங்கள் சொல்லப்படுகிறது. என்னெல்லாம் சொல்லப்படுது? 1 தீமோத்தேயு 2 அதிகாரம் 1வது வசனத்தில் 4 காரியம் என்ன சொல்ல? விண்ணப்பங்கள், ஜெபங்கள், வேண்டுதல்கள், ஸ்தோத்திரங்கள். 4 காரியம் சொல்லப்பட்டிருக்குதா பாருங்கள். ஜெபத்தினுடைய ஒரு உள்ளடக்கம், அதை பற்றி தான் முதல்ல நம்ம ஒரு இன்ட்ரொடக்ஷனாக பார்க்க போகிறோம். கண்டென்ட்ஸ் ஆஃப் ப்ரேயர். ஜெபத்தினுடைய உள்ளடக்கம் என்னென்னா 4 அம்சங்களை கொண்டது ஜெபம். இந்த அதிகாரத்தில் இந்த வசனத்தில் ஆவியானவர் எழுதி வைத்து, 1 விண்ணப்பம், சப்ளிகேஷன், அடுத்தது ஜெபம், ப்ரேயர், அடுத்தது வேண்டுதல், இன்டர்செஷன், அப்புறம் ஸ்தோத்திரம், தேங்க்ஸ் கிவிங் அண்ட் ப்ரைசிங் த லார்ட். இந்த 4 காரியங்கள் அம்சங்கள் ஜெபத்தில் இருக்கிறது. இது எல்லாம் ஒரே காரியமல்ல, டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ப்ரேயர். விதவிதமான ஜெப அனுபவங்களைத்தான் ஆவியானவர் 4 காரியங்களை எழுதி கொடுத்திருக்கிறார். இதை அறிந்து கொள்ள பழைய ஏற்பாட்டு காலத்தில் நடந்த ஒரு காரியம், ஆண்டவர் சொன்ன ஒரு காரியத்தை நாம் கொஞ்சம் யோசித்து பார்த்தா இந்த 4 காரியத்தை குறித்து விளங்கி கொள்ள முடியும். யாத்திராகமும் 30ஆம் அதிகாரம் எடுங்க. வேத புஸ்தகத்தில் யாத்திராகமும் 30வது அதிகாரம் 34, 35, 36 வசனம் வாசிக்க போகிறோம். யாத்திராகமும் 30 அதிகாரம் எடுத்துட்டிங்களா? அதில் 34லேருந்து 36 வசனம். பழைய ஏற்பாட்டில் 110வது பக்கம். பழைய ஏற்பாட்டில் 110வது பக்கம் எடுத்துட்டிங்களா? பாருங்கள். யாத்திராகமும் 30 அதிகாரம் 34ஆம் வசனம் பாருங்கள். பின்னும் கர்த்தர் மோசையை நோக்கி, சுத்த வெள்ளை போளமும் குங்குலியமும் அல்பான் பிசுனுமாகிய கந்த வர்க்கங்களையும் சுத்தமான சாம்பிராணியையும் நீ சம நிறையாக எடுத்து தைலக்காரன் செய்கிறதை போல அதற்கு பரிமளம் ஏற்றி துப்புரவான பரிசுத்த தூப வர்க்கமாக்கி அதில் கொஞ்சம் எடுத்து பொடியாக இடித்து நான் உன்னை சந்திக்கும் ஆசரிப்பு கூடாரத்தில் இருக்கும் சாட்சி சந்நிதியில் வைப்பாயாக. அது உங்களுக்கு மகா பரிசுத்தமாய் இருக்க கடவது. இந்த தூப வர்க்கத்தை நீ செய்ய வேண்டிய முறைமையின்படி உங்களுக்காக செய்யலாகாது. கர்த்தருக்கென்று உனக்கு பரிசுத்தமாய் இருப்பதாக. ஆண்டவர் தூப வர்க்கமாக இருக்கணும் என்பதாய் சொல்லுகிறார். புரியுதான்? தூப வர்க்கம். இந்த தூப வர்க்கம் ஜெபத்திற்கு ஓமையாக சொல்லப்படுகிறதை பார்க்க முடியும். வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் எடுங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம் 8வது வசனம் எடுத்துக்கொள்ளுங்க. அங்கே இந்த தூப வர்க்கத்தை பற்றி பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் எடுத்துட்டிங்களா? அதில் மத்தியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களாகிய தூப வர்க்கத்தால் நிறைந்த பொற்கலசங்களை பிடித்து கொண்டு ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்தார்கள். அதாவது பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களாகிய தூப வர்க்கம். அப்போது இந்த தூப வர்க்கம் ஜெபத்திற்கு ஒரு இணையாக சொல்லப்பட்டிருக்கிறது.
ஜபமாகிய பரிசுத்தவான்களுடைய ஜபமாகிய தூப வர்க்கம் என்று சொல்லப்படுகிறதை நாம் இங்கே வாசிக்கிறோம். அதே மாதிரி 8ஆம் அதிகாரம் 3வது 4வது வசனம் பாருங்கள். சகல பரிசுத்தவான்களுடைய ஜபங்களோடும் செலுத்தும்படி மிகுந்த தூப வர்க்கம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. பரிசுத்தவான்களுடைய ஜபங்கள் அது கர்த்தருக்கு முன்னால் எழும்பும், புகையாக எழும்பும். அது ஜபத்தை குறிக்கிற ஒரு காரியம். பரிசுத்தவான்களுடைய ஜபம் ஒரு தூப வர்க்கமாக சொல்லப்படுகிறதை நம்ம பார்க்கிறோம். தூப கலசத்தில் அது போடப்பட்டு இப்போ 4 காரியம். இந்த தூப வர்க்கம் செய்வதற்கு 4 பொருட்கள். இங்கே 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரத்தில் ஜபத்தை குறித்த 4 அம்சங்கள் சொல்லப்படுகிறது. இது ரெண்டையும் நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்த ஜபத்தினுடைய காரியத்தை தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். அது கர்த்தருடைய ஜபம். இந்த கர்த்தருடைய ஜபம் பாருங்கள், வேத புஸ்தகத்தில் மத்தேயு 6ஆம் அதிகாரம் 9லிருந்து 13 வரைக்கும் எழுதப்பட்ட இதுலேயும் இந்த 4 அம்சங்கள் இருப்பதை பார்க்க முடியும். அதில் விண்ணப்பம் இருக்கிறது, ஜெபம் இருக்கிறது, ஸ்தோத்திரம் இருக்கிறது, வேண்டுதல் இருக்கிறது. இந்த 4 அம்சங்களும் இயேசு கிறிஸ்து சொல்லி கொடுத்த ஜெபத்தில் இருப்பதை நீங்கள் பார்க்க முடியும். நம்ம ஒவ்வொன்றா தியானிக்கும் போது அதை அறிய முடியும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் நீங்கள் பாருங்கள், 9லிருந்து 13 வசனம் எடுத்துட்டிங்களா? இயேசு ஒரு மாடல் ப்ரேயர் சொல்லி கொடுக்கிறார். நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்து கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே, ஆமேன். இது ஒரு மாடல் ப்ரேயர். இதையே சொல்லி கொண்டிருக்கணும் அப்படி கிடையாது. ஆதி திருச்சபையில் இதையே சொல்லி கொண்டிருக்கலை. இந்த 4 விதமான ஜப அம்சங்களும் இந்த இயேசு சொல்லி கொடுத்த ஜபத்துக்குள்ளே இருக்கிறது. அதாவது இந்த 4 விதமான காரியம்: விண்ணப்பம், ஜபம், வேண்டுதல், ஸ்தோத்திரம். நம்ம இது ஒன்றுன்னா தியானிக்கும் போது அதை அறிந்து கொள்ள முடியும் கர்த்தருடைய ஜபத்தில். அப்போது இது ஒரு மாடல் ப்ரேயர் தானே தவிர அதையே சொல்லி கொண்டு இருக்கக்கூடாது. அது ஒரு மாடலாக வைத்து நம்ம கருத்தாக ஜெபிக்க வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு ஒரு மாதிரி ஜெபத்தை சொல்லி கொடுத்திருக்கிறார். அவ்வளவுதான்.